வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால வெளியான யாதபவா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, மினிஸ்டரோட பொண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு. சிவான்ற ஒரு நபரை போலீஸுங்க கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாரு. ஆனா நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. போக போக அவருக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள்லாம் வருது. நான் உண்மையிலேயே இந்த விஷயத்த பண்ணல, நான் எப்படியாவது ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவருமே சிலரை வச்சு ட்ரை பண்றாரு. உண்மையில சிவான்றவர் இந்த தப்பை பண்ணாரா, சிவா பண்ணலனா வேற யாரு பண்ணதுன்ற மாதிரி கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இந்த பொண்ணுக்கு தோணுது. இவங்க திரும்பி பார்க்கும்போது சட்டுன்னு சில பசங்க வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த பசங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. 2-3 பேர் சேர்ந்து எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. போலீஸுங்க விசாரணை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல குற்றவாளிகளை பிடிச்சிடுறாங்க. இவனுங்க நாங்களாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆதாரம் எல்லாமே இவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. சோ இவங்க தான் இந்த தப்பை பண்ணாங்கன்றத போலீஸுங்க உறுதிப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு எவ்வளவு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாரையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது நடக்கிற முதல் கிரைம் கிடையாது. ஏகப்பட்ட கிரைம் ரீசன்ட் டைம்ல நடந்துட்டு இருக்கு. அரசாங்கம் என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு அரசாங்கத்தை எல்லாருமே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஜட்ஜோட ஒய்ஃப் நியூஸ்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது சார்ந்து ஒரு மினிஸ்டர் கிட்ட கருத்து கேக்குறாங்க. அந்த மினிஸ்டர் பொண்ணுங்க தான் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும், நைட்டு நேரம்லாம் எதுக்கு வெளியே வராங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த ஆள் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்ஜும் ஜட்ஜோட ஒய்ஃபும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த நாடு எங்க தான் போயிட்டு இருக்குன்னு ஒய்ஃப் கேட்கும் போது இந்த ஜட்ஜி பெரியவர் என்ன சொல்றாருன்னா, கலிகாலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்னால தண்டனை தான் தர முடியும், மத்தபடி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்கதான் யாதபவான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் பேரு சிவா அப்படின்றது. இவன் லா ஸ்டூடெண்டா இருப்பான். இன்னியோட இவனோட கடைசி எக்ஸாம் முடிய போது போல. இவனுமே இப்ப பூஜை பண்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் பேச முடியாது போல. ஏன்னா சாமியார் கிட்ட சைன் லாங்குவேஜ்லயே தான் இந்த பையன் பேசிட்டு இருக்கான். என்ன சிவா, எக்ஸாம்க்குலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு கேட்கும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கன்ற மாதிரி சிவா சொல்றாரு. ஊர்ல அம்மா முடியாம இருக்காங்க, நான் இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சோன்னே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சிவா சொல்றாரு. ரியாக்ஷன்லயே சொல்றாரு. இந்த சாமியாரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப சிவா கூட படிக்கிற பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இன்னியோட ஃபைனல் எக்ஸாம் முடியுதுல்ல, இதை செலிப்ரேட் பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது சரக்கு பார்ட்டின்ற மாதிரிலாம் பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலியமா இன்னைக்கு செம்ம ஃபன் பண்றோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு ரோகிணி. முன்னாடி இருக்கவர் டிரைவர். இப்ப ரோகிணி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றதுக்காக போறாங்க. அதே சமயம் சிவாவோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே பார்ட்டிக்கு கிளம்புறாங்க போல. சிவா மட்டும் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. டே சிவா, நீ வரலையான்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கெல்லாம் வேலை இருக்கு, நான் வரலன்ற மாதிரி சிவா சொல்றாரு. இவன் வரலனா என்ன, இவன் எப்பவுமே இப்படிதான், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சிவா இப்பயும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேச மாட்டாரு. ரியாக்ஷன்ல மட்டும் தான் இவரோட பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா எல்லாருமே எங்க பார்ட்டி பண்றாங்கன்னா காலேஜ்லயே தான் பார்ட்டி பண்றாங்க போல. அதாவது காலேஜுக்கு பக்கத்துல இடம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் பார்ட்டி பண்றாங்க போல. ரோகிணின்ற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப ஜாலியா இவங்களுமே வந்து உள்ள வந்து பார்ட்டி பண்றாங்க. அதாவது கார்லயே இவங்க கொஞ்சம் சரக்கு வச்சிருப்பாங்க. அந்த சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அந்த பில்டிங் இருக்கிற இடத்துல வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ செம்ம ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத சரியாவே நமக்கு காட்டல. ரோகிணிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு போல. அதனால ரோகிணியை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணி சுயநினைவுலயும் இல்ல. ரோகிணி யாருன்றது இப்பதான் தெரிய வருது. இந்த ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டர் பொறுப்பே இல்லாம பேசினார்ல, அந்த மினிஸ்டரோட பொண்ணா இருப்பாங்க. சோ இந்த ரோகிணி தான் பொண்ணுன்றது தெரிஞ்சோன்னே இங்க இருக்க போலீஸுங்களாம் கொஞ்சம் பதட்டமாயிடுறாங்க. ஐயோ, மினிஸ்டர் பொண்ணுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப உடனே மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், மீடியாக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மினிஸ்டர் பொண்ணே பாதிக்கப்பட்டா மினிஸ்டர் நிறைய பிரஷரை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாம இந்த விஷயத்தை பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்ப டாக்டர் கிட்ட என்ன கண்டிஷன் கேட்கும்போது டாக்டர் லேடியும் கண்டிஷனை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அந்த மினிஸ்டருக்கு கால் பண்ணிட்டாரு. மினிஸ்டர் பேச ஆரம்பிச்சோடனே ஷாக் ஆயிடுறாரு. இது பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தப்பி தவறி கூட மீடியா கிட்ட இந்த தகவல் போயிடக்கூடாது, நான் சீக்கிரமா கிளம்பி வரேன்ற மாதிரி இந்த மினிஸ்டர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் முடிஞ்ச அளவுக்கு வெளியே இந்த தகவல் கசியாம பாத்துக்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து தானே தூக்கிட்டு வந்தாங்க, அவங்க மூலியமா மீடியாக்கு இந்த விஷயம் போயிடவே கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா கீதான்ற மீடியால வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ பாதிக்கப்பட்டது மினிஸ்டர் பொண்ணுன்ற மாதிரி டவுட் வந்துருது இல்ல, அதனால தான் கண்காணிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப ஜன்னல் வழியெல்லாம் எட்டி பாக்குறாங்க, மினிஸ்டர் பொண்ணுன்றது தெரிய வருது. இத உடனே நியூஸா மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மினிஸ்டர் வந்தோன கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, கண்டிப்பா மினிஸ்டர் பொண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்கா போலன்ற மாதிரி. இப்ப மினிஸ்டருமே பொண்ணோட கண்டிஷனை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு போய் இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் லேடியும் இவர்கிட்ட என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கீதாவை பொறுத்த வரைக்கும் சேனல்ல ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சா விடுவாங்களா? உடனே இவங்களோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான் அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இப்ப அவர் மூலியமா நியூஸா இதை மாத்துறாங்க. மினிஸ்டர் பொண்ணே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மூலியமா எல்லா டிவி சேனல்ல சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டருமே சார் தகவல் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால மினிஸ்டர் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப மீடியாவை இன்ஸ்பெக்டர் சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருது இல்ல. மீடியாட்கள் எல்லாருமே மினிஸ்டர் பொண்ணுக்கு உண்மையிலேயே அப்படி ஆயிருக்கான்னு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி நாங்க கண்டுபிடிச்சிருவோம், இப்போதைக்கு ஒருத்தன் சிக்கி இருக்கான், அவன் தான் இதுக்கு பின்னாடி இருப்பான்னு நாங்க நினைக்கிறோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் மினிஸ்டர் ஃபீலிங்கா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அது பொண்ணு ரோகிணிக்கு சுத்தமா பிடிக்காது. ரோகிணி வந்து மாடனா வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது இவருமே பேசுறதுக்காக உள்ள கூப்பிடுறாரு. என்ன இதெல்லாம் ட்ரெஸ், நீ காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்க, மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மா இறந்து போய் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணாம வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணீங்கல்ல, நீங்களா எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இதனால அப்பா பயங்கரமா கோவப்பட்டு பொண்ணை திட்டிட்டு இருக்காரு. பொண்ணுக்கும் அப்பாக்கும் பெருசா செட் ஆகாது அப்படின்றது இந்த சீன் மூலியமா நமக்கு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒருத்த மாட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் ஷர்ட் இல்லாம இருந்திருப்பான். சோ இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ரோகிணிக்கு ஒரு டிரைவர் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த டிரைவர் இவனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா சிவா தான். அதாவது பேச முடியாத மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த சிவா தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதா போலீஸுங்க சந்தேகப்படுறாங்க. என்னடா வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டியா, பேசு பேசுன்ற மாதிரி போலீஸுங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இவரால பேச முடியாதுன்றது நமக்கு தானே தெரியும், போலீஸுங்களுக்கு தெரியாம அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவர் எதுவுமே பேசாம இருக்காரு. கூட படிக்கிற ஒரு பையன் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கான்றது கீதாக்கும் ஃப்ரெண்டுக்கும் தெரிய வருது. அவங்களுமே அந்த நபரை பார்த்து ஏதாவது பேச முடியுமான்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்காங்க. எங்க உள்ள வந்துட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியே போங்கன்ற மாதிரி போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டுறாங்க. எப்படியாவது இன்ஃபர்மேஷனை சேகரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. இப்ப சித்தியும் இந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இந்த மினிஸ்டர் இருக்கார்ல, ரெண்டாவது ஒய்ஃபுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொரு போலீஸுங்களா வந்து இந்த சிவாவை மிரட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வாயை திறந்து பேசு, நீ தான் இதை பண்ணன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் நாலாம் பண்ணலன்ற மாதிரி ரியாக்ஷன்லயே சொல்லிட்டு இருக்காரு. நீ தான் இந்த விஷயத்தை பண்ணன அந்த ரோகிணியோட டிரைவர் ஸ்டேட்மெண்ட் தந்துட்டான், ஒழுங்கு மரியாதையா ஒத்துக்கோன்ற மாதிரி போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி ரியாக்ஷன்லயே இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா வாயை திறந்து பேச மாட்டியா, வாயை திறந்து பேச மாட்டியான்ற மாதிரி மேற்கொண்டு இவங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரால பேச முடியும் போல, பேசாம இருக்காரு. அதனால தான் போலீஸுங்க பேசு பேசுன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது நியூஸை சேகரிக்கணும்ன்ற மாதிரி கீதா நினைக்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப கீதாவும் பின்வழியா போய் எட்டி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. அப்படி பின்வழியா வந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு போலீஸ் மினிஸ்டர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சார் இப்பதான் சார் அவன் அடிச்சிட்டு இருக்கோம், அவன் ஒத்துக்கவே மாட்டான்ற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்காரு. மாட்டிருக்க நபரோட பேரு சிவான்றது யாருக்குமே தெரியாது. கீதாக்கு தெரிஞ்சிருச்சுல, அந்த தகவலை நியூஸ்ல இவங்க வர வச்சிடுறாங்க. இப்ப கீதா இருக்காங்கல்ல, வீட்டுல ரொம்ப நேரம் ஆயும் தூங்கிட்டு இருக்காங்க. வேலைக்கார அக்கா தான் எழுப்பி விடுறாங்க. இந்த கீதாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக் ட்ரிங்க்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க போல. இந்த அக்கா தான் ஒரு அம்மா இருந்து பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாத பாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்ப இந்த வேலைக்கார அக்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த தம்பி அப்படி பண்ணிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு இவங்க கேட்கும் போது, ஆக்சுவலா நான் போற கோயில்ல அந்த பையனை பார்ப்பேன், ரொம்ப அப்பாவியான பையன், வேண்டுதல்லாம் அடிக்கடி பண்ணிட்டு இருப்பான், அவன் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான், எனக்காக அந்த பையன் சைட்ல நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, அந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்றாங்க.
சரி அந்த பையனை பத்தி நம்மளுமே விசாரிச்சு பார்ப்போம், அவன் எப்பேற்பட்ட பையன்றதை தெரிஞ்சு போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பையனோட அம்மா வந்து ஊர்ல இருந்து இப்ப வந்திருக்காங்க, தகவல் கிடைச்சு. அந்த அம்மாவை ஃப்ரெண்ட் மூலியமா இவங்களுமே வீட்டுக்கே வர வச்சிருக்காங்க. அந்த அம்மா வேற உடம்பு முடியாம இருக்காங்க. பையன் இப்படி மாட்டி இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்றாங்க. என் பையன்லாம் கண்டிப்பா அப்படி பண்ணிருக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அந்த சிவா எதுக்காக பேசாம இருந்திருப்பாருன்னா, அம்மா உடம்பு முடியாம இருக்காங்கல்ல, அதனால வேண்டுதலுக்காக தான் பேசாம இருந்திருப்பாரு. போலீஸுங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் வாயை திறந்து பேசுன்னு அடிச்சிருப்பாங்க. அப்பயும் போலீஸுங்க கிட்ட இவர் எதுவுமே பேசாம தான் இருக்காரு. இப்ப அம்மாவை பையனை காட்டுறதுக்காக இவங்க கூட்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்க போலீஸ் இருக்கார்ல, அதெல்லாம் பார்க்க வைக்க முடியாது, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. சரி இப்படிலாம் பண்ணாதீங்க, பாக்குறதுல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இந்த போலீஸ் துரத்தி அனுப்பி விட்டுறாரு. ஸ்டார்டிங் ஒரு ஜட்ஜி பெரியவரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த கேஸோட ஜட்ஜா இருக்க போறாரு. இதை தாண்டி பிபியா ஏமந்த் அப்படின்ற ஒருத்தர் தான் இருக்க போறாரு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏமந்த்ன்ற ஒரு நபர் தான். இப்ப இந்த இடத்துக்கு சிவாவை கூட்டு வந்துடுறாங்க. சிவாவை அடிச்சிருக்கிறது இந்த ஜட்ஜுக்கு தெரியுது. இப்படியா போட்டு அடிப்பீங்க, அதே மாதிரி இந்த இடத்துல அவருக்கு டி ஷர்ட்லாம் தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்களும் டி ஷர்ட் எல்லாம் அந்த இடத்துல போட வச்சிடுறாங்க. முதல்ல இந்த பிபி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. பிபி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இவன் ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கான், டிரைவர் இந்த விஷயத்தை பார்த்திருக்காரு, இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான். அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுத்த சாம்பிள்லாம் பக்கவா இந்த சிவா கூட மேட்ச் ஆகுது, இந்த சிவா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான், இல்ல விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, இவனுக்கான தண்டனையா வழங்குங்க, தொடர்ச்சியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, இவனுக்கு கடுமையான தண்டனை வேணும்ன்ற மாதிரிலாம் ஏமந்து பேசிட்டு இருக்காரு. நீ ஏதாவது சொல்லணுமா, உனக்கு லாயரை வச்சுக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேட்கும்போது, இல்ல நானே லா ஸ்டூடெண்ட் தான், ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு பதிலா நானே வாதாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜட்ஜிமே சரி ஓகேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. வாதாடுறதுக்கு இவருக்கு நிறைய பாயிண்ட் தேவையில்ல, அதனால கீதா கிட்ட தான் இவர் ஹெல்ப் கேட்டிருப்பாரு. நீங்க வெளியே இருக்கீங்கல்ல, நான் கேட்கிற தகவல்லாம் கொஞ்சம் சேகரிச்சு தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. கீதாவும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. கீதா சப்போர்ட் பண்றேன்னு சொன்னதுனால கீதாவோட ஃப்ரெண்டுமே நீ அவனை நம்புறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, அவன் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு தோணல, அவனுக்காக வெளியே இருந்து என்னெல்லாம் சேகரிக்க முடியுமோ அந்த விஷயத்த நம்ம சேகரிச்சு தரணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த இயரிங் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு எதிராக தான் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் பார்ட்டி பண்றதுக்காக போனாங்கல்ல, அப்ப அந்த பொண்ணு மட்டும் ட்ரிங்க் பண்றதுக்காக அடிக்கடி வெளியே போயிருக்காங்க போல. அந்த இடத்துல இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாரும் ஸ்டேட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தாங்களான்னு கேட்டீங்கன்னா பார்க்கல, ஏன்னா டிரைவர் மட்டும் தான் பார்த்திருக்காரு, இந்த பொண்ணுங்கலாம் பார்க்கல. சோ டிரைவர் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ஏமந்தோ இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு ரோகிணியை டிரைவர் கூட்டு போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஆக்சுவலா ரோகிணி பார்ட்டி முடிய லேட் ஆகும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் கார் அந்த இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் தள்ளிலாம் போயிருப்பாரு. திரும்பி வந்து பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல இவன் எல்லை மீறி நடந்துட்டு இருந்திருப்பான். அதை பார்க்குற டிரைவர் ஷாக் ஆயிருப்பாரு, கத்தி எல்லாரையும் வர வச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சிவா, நான் எல்லை மீறி நடந்ததை நீங்க பாத்தீங்களா, உங்க கண்ணால பாத்தீங்களான்னு கேட்கும்போது ஆமா நான் பார்த்தேன்ற மாதிரி இந்த டிரைவருமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா நான் டாக்டர் லேடி கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஏமந்த் சொல்றாரு. இப்ப டாக்டர் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவனோட சாம்பிள் கிடைச்சதா, அதாவது கீரல் மாதிரி இவனோட சாம்பிள்லாம் கிடைச்சதான்னு கேட்கும்போது ஆமா சார் இவனோட சாம்பிள் தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் லேடி சொல்றாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணு கண்முழிச்சிட்டா உண்மை தெரியும்ல, இன்னும் கண்முழிக்கலையான்ற மாதிரிலாம் சிவா கேட்கும்போது இன்னும் கண்முழிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சிவாக்கு டவுட்லாம் வருது. சிவா என்ன சொல்றாருன்னா, எதனால இன்னும் கண்முழிக்காம இருக்கா, நீயுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்க மத்தவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாருன்ற மாதிரி கீதா கிட்ட சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி கீதாவும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பப்ப இவர்கிட்டயும் இன்ஃபர்மேஷனை தராங்க. இப்ப போலீஸ கூப்பிட்டு ஏமந்து பேசுறாரு. சார் இவன் தான் சார் பண்ணிருக்கான், எவிடன்ஸ் எல்லாமே இவனுக்கு எதிராக தான் இருக்கு, இவன் ஒத்துக்க மாட்டான் சார் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் பேசுறாரு. சிவாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தா நான் உதவி பண்றதுக்காக தான் நான் போட்டிருந்த ஷர்ட்டை கலட்டி அந்த பொண்ணோட உடம்ப மறைச்சேன், மற்றபடி நான்லாம் எதுவுமே பண்ணல, ஆக்சுவலா அந்த பொண்ணோட காயத்தை நானுமே பார்த்தேன், ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்க பாலியல் வன்கொடுமை பண்ண மாதிரி இருக்கு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, டெஸ்ட் ரிசல்ட் எப்படி ஆப்போசிட்டா வருதுன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த நாள் நைட்டு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டதை முதல்ல பார்த்தது நான் தான், அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட காயம் இருந்தது, கண்டிப்பா கூட்டு பாலியல் வன்கொடுமை தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஏமந்து மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. சரி இந்த சிவா தப்பிக்கிறதுக்காக கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், டாக்டரே ரிப்போர்ட் தந்திருக்காங்க, ஒருத்தரால தான் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அதுவும் சிவாவால பாதிக்கப்பட்டிருக்கான்றது தெளிவா இருக்கு, இதுக்கப்புறமா இதுல விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சார், சிவா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஏமந்த் பேசிட்டு இருக்காரு. சிவா இதுக்கு நீ என்ன சொல்ல போறன்னு கேட்கும்போது இப்ப சொல்றதுக்கு எதுவும் இல்ல சார், ஆனா நான் சீக்கிரமா தகவலை சேகரிச்சிருவேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வேணும்ன்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட டைமை கேட்டு வாங்கிடுறாரு. இப்ப மேற்கொண்டு விசாரணை இருக்கு பாத்தீங்களா, பல கட்ட இயரிங்கா போயிட்டு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் கீதா கிட்ட எப்படியாவது இன்ஃபர்மேஷனை சேகரின்ற மாதிரி சொல்றாரு. கீதா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க மத்தவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க, அந்த டாக்டர் லேடி உண்மையை தான் சொல்றாங்களா, எதையாவது மறைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு
விசாரிச்சு பாக்குறாங்க. அப்ப சில தகவல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது போல. அந்த விஷயத்தெல்லாம் இவங்களுமே உள்ள இருக்க சிவா கிட்ட சொல்றாங்க. சிவாவே லா ஸ்டூடெண்ட் தானே, இவர் ஸ்டூடெண்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும், நம்மளை எப்படியாவது காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நான் அந்த டாக்டர் லேடி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி டாக்டர் லேடியை வர வச்சிடுறாரு. அவங்கள லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாரு. இன்னும் அவங்க முழிக்காம இருக்காங்க. எப்படி ஒருத்தன் எல்லை மீறி நடந்தா இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்கும்போது, அது நடந்துக்கிற விதத்தை பொறுத்து, நீ ரொம்ப கடுமையா நடந்ததுனால தான் இந்த மாதிரி அவங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் லேடி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரீட்மெண்ட்லயே நிறைய தப்பு பண்றதா இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல நான் கரெக்டா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன், நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. இவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருக்காங்கன்றத அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா உங்க ஹாஸ்பிட்டல்லயே வேலை பார்க்கறவங்க கிட்ட இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கினேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. போக போக இந்த டாக்டர் லேடி முழிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிலாம் நடக்கல, நான் கரெக்டா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏமந்த பொறுத்த வரைக்கும் இவங்களை காப்பாத்தி ஆகணும்ல, அதனால உள்ள பூந்து வந்துடுறாரு. சார் கண்டதை பேசி டாக்டர் லேடியை கொஞ்சம் பதட்டமா மாத்திட்டு இருக்கான். டாக்டர் லேடி அவங்களோட வேலையை தான் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட அவனுக்கு வேண்டிய மாதிரி இன்ஃபர்மேஷனை தந்திருக்கலாம்ல, இவங்க மேல பொறாமப்பட்டு கூட தந்திருக்கலாம்ல, அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஏமந்த் பேசிட்டு இருக்காரு. சோ எப்படியோ இந்த இடத்துல டாக்டர் லேடியை காப்பாத்தி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அடுத்ததா சிவா இருக்கார்ல, எனக்கு அந்த டிரைவர் கிட்ட திரும்பி பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. டிரைவரை கூப்பிடுங்கன்னு ஜட்ஜி சொன்னோன்னே கொஞ்ச நேரத்துல டிரைவர் வந்துடுறாரு. ஏமந்துமே டிரைவர் கிட்ட இவன் என்ன கேட்க போறான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப டிரைவர் வந்தோன்னே, அன்னைக்கு நான் எல்லை மீறி நடந்ததை நீங்க பாத்தீங்க அப்படிதானேன்னு கேட்கும்போது டிரைவரும் ஆமான்னு சொல்றாரு. ஆக்சுவலா நான் வரும்போதே அங்க இருந்து 3 பேர் கிளம்புனாங்க. அப்படி கிளம்புன 3 பேரை நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு தானேன்னு கேட்கும்போது 3 பேர் கிளம்புனாங்களா, அந்த 3 பேரெல்லாம் நான் பார்க்கல, நான் ஒன்னதான் பார்த்தேன்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு 3 பேரை நீங்க பார்க்கல, ஆனா ஏற்கனவே ரோகிணிக்கும் ஒரு 3 பசங்களுக்கும் சண்டை போச்சு, அது உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேட்கும்போது டிரைவர் அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நடிக்காதீங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரிலாம் சிவா மிரட்டுறாரு. என்ன விஷயம் நீயே சொல்லுன்ற மாதிரி ஜட்ஜி கேட்கும்போது இப்ப சிவாவும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ரோகிணிக்கு காலேஜ்ல படிக்கிற 3 பசங்க கூட ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். அவங்க எல்லாருமே தம்மு சரக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்ப டீ கடையில நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது என் அப்பா மினிஸ்டர், எதனால நம்ம பாத்துக்கலாம், நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவை இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்க ஒரு 3 பசங்க பாக்குறாங்க. அவங்களுமே குறுக்க புந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல ரோகிணி இதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அப்பா பண்றதுலயும் நிறைய தப்பு இருக்குல்ல, ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கும், ஆனா அப்பா அசால்ட்டா அந்த பொண்ணு மேலதான் தப்பு, அந்த பொண்ணு கவனமா போயிருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தப்புன்னு அந்த பசங்க பேசும்போது ரோகிணிக்கும் அந்த பசங்களுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில ரோகிணியை கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசிடுறாங்க. இல்ல கடுப்பான ரோகிணி இருக்காங்கல்ல, அப்பாக்கு இந்த இன்ஃபர்மேஷனை போக வச்சிடுறாங்க, டிரைவர் மூலியமா போக வச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த 3 பசங்களை லாக் பண்ணி கூட்டு போறாங்க. ரோகிணி சொல்லி தான் கூட்டு போறாங்கன்றது இந்த 3 பசங்களுக்கும் தெரியுது. ரோகிணியும் கார்ல உட்கார்ந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. டிரைவர் அப்பா கிட்ட சொல்லி இந்த விஷயம் நடந்திருக்கு, இது நடந்தது தானே டிரைவர் கிட்ட கேட்கும்போது டிரைவர் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. நடந்ததுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அந்த 3 பசங்க மேல ஈவ்டீசிங் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சிவா சொல்லிட்டு இருக்காரு. அந்த 3 பசங்க பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணல, இந்த ரோகிணியை எதிர்த்து பேசியிருப்பாங்க. இதனால கோவப்பட்ட ரோகிணி அப்பா மூலியமா அந்த 3 பசங்களை உள்ள தள்ளியிருப்பாங்க. அந்த 3 பசங்க 15 நாளைக்கு மேல ஜெயில இருந்திருப்பாங்க. இப்ப நடந்த விஷயத்தை தெளிவா காட்டுறாங்க. இந்த 3 பசங்க எதுக்காக கூட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, ஈவ்டீசிங் பண்ணா கூட்டு வராம என்னடா பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது நாங்கெல்லாம் பண்ணலன்னு இந்த 3 பசங்க சொல்றாங்க. மினிஸ்டர் மூலியமா தான் நம்மள உட்கார வச்சிருக்காங்கன்றது இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருக்கும். அந்த 3 பசங்க அந்த நாள் நைட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஏன்னா அவங்களும் பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. நான் வரும்போது அவங்க 3 பேர் தான் கிராஸ் பண்ணி போனாங்க, ஆனா அவங்க 3 பேர்கிட்டயும் விசாரணை நடக்கவே இல்லைன்ற மாதிரி சிவா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை மறுக்கிறாரு. அது என்னன்னா அந்த 3 பேர்கிட்டயும் விசாரணை நடந்தது, இதை தாண்டி நிறைய பேர்கிட்ட விசாரணை நடந்தது, ஆனா இவன் தான் இதை பண்ணிருக்கான்னு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவனை நாங்க லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த 3 பேரை ஏற்கனவே அப்பா பவரை யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாருன்ற மாதிரி இவர் சொல்றாருல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த 3 பசங்க அந்த டைம் ரோகிணி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, ஈவ்டீசிங்லாம் பண்ணாங்க, அதனால மட்டும் தான் அவங்க 3 பேரை உள்ள போட்டோம், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. சரி இவர் கேஸை டைவர்ட் பண்றதுக்காக என்னென்னமோ சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஏமந்தும் சொல்றாரு. அப்ப சிவா இருக்கார்ல, சார் இன்னும் அவங்க முடிக்காம இருக்காங்க, அதாவது இவ்வளவு நாளாயும் அவங்க இன்னும் தேறி வராம இருக்காங்க. எதனால சார் அவங்க தேறி வராம இருக்காங்க, என்னதான் இவங்க ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த ரோகிணி கண்முழிச்சிட்டானா அவ என்ன நடந்ததுன்றத சொல்லுவா, அவளை வேணும்ட்டே தான் இவங்க படுத்த படுக்கையா வச்சிருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ரோகிணியோட கண்டிஷன் எப்படிதான் இருக்கு அதை பத்தின டீடைல் எனக்கு தேவை, ரோகிணி எப்பதான் பேசுவாங்க எப்பதான் தேறி வருவாங்கன்னு ஜட்ஜி கேட்கும் போது சீக்கிரமா நாங்க சொல்றோம் சார் அப்படின்ற மாதிரி
மாதிரி இந்த இடத்துல லாயருமே ஏத்துக்கிறாரு. ரோகிணி பேசிட்டா உண்மை வெளியே வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சிவா நினைக்கிறாரு. ஆனா இப்பதான் சிவாக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ரோகிணி ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டாங்க போல, உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க போல. ஐயோ, இதுக்கப்புறம் கேஸ் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கீதா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துல செக் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தே தானே கோயில் இருக்கும். சிவா கூட அன்னைக்கு காலையில வந்துட்டு போனாரு பாத்தீங்களா, சாமியாருமே சிவா வந்துட்டு போனதை பத்தி சொல்றாரு. ஈவினிங் ஸ்பெஷல் பூஜை இருக்குன்னு சொல்லி வர சொன்னேன், அவன் வரும்போது தான் இப்படி ஆயிடுச்சு போலன்ற மாதிரி சாமியார் சொல்றாரு. ஆக்சுவலா ஸ்பெஷல் பூஜைலாம் நடக்கும்போது சிசிடிவி எல்லாம் செட் பண்ணுவாங்க போல, அந்த மாதிரி வாசல் கிட்ட சிசிடிவியை கூட செட் பண்ணுன்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. அதை செக் பண்ணா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி கீதா இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சிவா கிட்ட தந்திருப்பாங்க. அது என்னன்னா, அந்த ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இயரிங் பட்டி யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க போல, அது அந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அதுல ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்கும். அவங்க அந்த சம்பவம் நடக்கும் போது ரெக்கார்டரா ஆன் பண்ணிருக்காங்க. சில விஷயங்கள் பதிவாயிருக்கு சார், இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சிவா இருக்காரு பாத்தீங்களா, எல்லார் முன்னாடியும் அதை பிளே பண்ணி காட்டுறாரு. அதுல பார்த்தா 2-3 பேரோட வாய்ஸ் கேக்குது. அவங்க எல்லாம் மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றது தெரியுது. சோ சிவா சொன்னது உண்மைன்றது ஓரளவுக்கு ஜட்ஜுக்கு இந்த இடத்துல புரிய ஆரம்பிச்சிருது. போலீஸுங்க தான் தெருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா சாமியாரை வர வச்சு சிவாவும் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் பூஜைக்காக தான் அந்த வழியா போனேன், அந்த பூஜை சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு சார், அது மூலியமாவும் சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அது என்னன்னா, ரோகிணி அப்பப்ப ட்ரிங்க் பண்றதுக்காக வெளியே வந்தாங்கல்ல, அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார், இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரோகிணி ட்ரிங்க் பண்றதுக்காக கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்ல தான் இவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ட்ரக் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு 3 பசங்க வராங்க. ஏற்கனவே ரோகிணியால பாதிக்கப்பட்டாங்கல்ல, அந்த பசங்க தான் வராங்க. நாங்க தப்பே செய்யாத போது உங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்களை உள்ள வச்சார்ல, இப்ப தப்பு செய்ய போறோம்ன்ற மாதிரி ரோகிணி கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ரோகிணியும் வேணா விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கறாங்க. ஆனா இவனுங்க 3 பேருமே ரொம்ப மோசமா ரோகிணி கிட்ட நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க 3 பேர் தான் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க போல. இவனுங்க 3 பேர் எல்லை மீறி நடந்துட்டு இருக்கும் போதே ரோகிணி இருக்காங்கல்ல, அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஓடி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல வந்து சிசிடிவில பதிவாயிருக்கும். ஏன்னா அந்த கோயில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. இவங்க ஓடும் போது இவனுங்க துரத்தும் போது லைட்டா பதிவாயிருக்கும். அந்த ஃபுட்டேஜ் தான் இவர் காமிச்சிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவங்களோட இயரிங் எய்டில் கேப்சர் பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த சவுண்டு மூலியமா இவனுங்க 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு தெரிய வந்திருது. அப்புறம் எப்படி ரிசல்ட் எல்லாமே சிவாக்கு எதிராக வந்தது, இவங்க 3 பேரோட ரிசல்ட் வராம சிவாவோட ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு சில கேள்வி இருக்குல்ல. இதை தாண்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, ஆனா டாக்டர் லேடி வந்து ஒருத்தன் தான் எல்லை மீறி நடந்திருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதுலலாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சிவாவும் சொல்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்சம் நிர்வாணமா இருக்காங்க பாத்தீங்களா, அதனால இவரோட ட்ரெஸ் போட்டு விடணும்ன்ற மாதிரி இவர் வேகமா ஷர்ட்டை கழட்டி அவங்களுக்கு போட்டுலாம் விட்டுருப்பாரு. அப்பன்னு பார்த்து அந்த டிரைவர் வந்து இவரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவர் ஷர்ட் இல்லாம இருந்ததுனால இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவரை லாக்லாம் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சிவா சொல்லிட்டு இருக்காரு. இந்த இயரிங்க்கு கண்டிப்பா மினிஸ்டர் வரணும்ன்ற மாதிரி இவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அதனால ஆளுங்க தகவலை கொடுத்து மினிஸ்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இப்ப சிவாவை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டர் லேடி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஆக்சுவலா டாக்டர் லேடி ஒருத்தர் தான் எல்லை மீறி நடந்திருக்காங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கலன்ற மாதிரி ரிப்போர்ட்டை தந்திருப்பாங்க. இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சிவா என்ன சொல்றாருன்னா, இதை விட கொடுமை என்ன தெரியுமா சார், அந்த பொண்ணு முழிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவான்றதுக்காக அந்த பொண்ணை இவங்க சாவடிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. நான் சாவடிக்கலன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி பயப்படுறாங்க. சரி நீங்க போங்க, அடுத்து மினிஸ்டர் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மினிஸ்டரும் என்ன கேட்க போறானோ அப்படின்ற மாதிரி பதட்டமா தான் இந்த இடத்துக்கு வராரு. இப்ப மினிஸ்டரை லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்விலாம் இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்க பொண்ணுக்கு இந்த பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் நீங்க நினைச்சிருந்தா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உங்க பொண்ணை எப்படியாவது காப்பாத்திருக்கலாம், எப்படி சார் சாக விட்டீங்கன்னு கேட்கும் போது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னோட பொண்ணு இறந்து போயிட்டா, என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சார் நீங்க தான் சாவடிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சிவா சொல்லும் போது, அப்படிலாம் இல்லன்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார், நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அந்த 3 பசங்களால நடந்திருக்கு. அந்த 3 பசங்க கிட்ட கேட்டா ஏற்கனவே நீங்க சம்பந்தமே இல்லாம அந்த 3 பசங்களை லாக் பண்ணி உட்கார வச்சதுலாம் வெளியே வரும், உங்களோட பதவியை நீங்க தப்பா பயன்படுத்தி இருக்கிறது வெளியே வரும். அதனால தான் இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக என்ன நீங்க மாட்ட வச்சீங்க. அந்த 3 பேர் உள்ள வந்தா உங்களோட பண்டவாளம்லாம் வெளியே வந்துரும்ன்றதுக்காக உங்க பொண்ணை நீங்களே சாவடிச்சு
மறைச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா போலீஸுங்களுக்கு முதல்லயே கூட்டு பாலியல் வன்கொடுமைன்றது தெரிஞ்சிரும். அப்படி தெரிஞ்சோனே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மினிஸ்டர் கிட்ட சொல்லிடுவாங்க. மினிஸ்டரும் இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா போலீஸுங்களுக்கு ஸ்டார்டிங்கே யார் இதை பண்ணான்றதும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க 3 பேரை நம்ம மாட்ட வச்சா அவனுங்க ஏற்கனவே எங்களை மாட்ட வச்சாங்க, நாங்க தப்பே பண்ணாம மாட்ட வச்சாங்கன்றத சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு பிரச்சனை வரும். ஒரு பையன் காப்பாத்தினால அந்த பையனை இந்த கேஸ்ல சிக்க வைக்கணும், அப்பதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் என்னடானா கோர்ட்ல இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காருல, இவங்களை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காருல. அதனால இதுக்கப்புறமும் பொண்ணு உயிரோட இருந்தா பிரச்சனை. ஏன்னா பொண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை தருவாங்கல்ல, பொண்ணு முழிக்கவே கூடாது, பொண்ணை சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஏன்னா பொண்ணுனால தான் நம்ம நிறைய பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், பொண்ணை சாவடிச்சிடலாம் நினைச்சு டாக்டர் லேடி கிட்ட சொல்லியிருப்பாரு. என்னால முடியாது சார், நீங்களே வேணா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவரே பண்றன்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இதெல்லாம் சிவாக்கு ஸ்டார்டிங்கே தெரிய வந்திருக்கும். ஏன்னா அந்த டாக்டர் லேடி சில தப்பெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி உள்ள இருக்கவங்களே கீதாக்கு தகவல்லாம் கொடுத்திருப்பாங்க. டாக்டர் லேடி கிட்ட இவர் நீங்களே சாவடிச்சிருங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. என்னால பண்ண முடியாது சார், இந்த ஊசியை போட்டா பொண்ணு செத்து போயிடுவாங்க, நீங்களே உங்க கையால பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவருமே சரின்ற மாதிரி இவரோட கையால தான் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாரு. இப்ப சிவா என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க எல்லாருமே நடிக்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க, போலீஸ் இதுக்கு உணர்ந்த, அதே மாதிரி எதிர்த்தரப்புல பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஒருத்தர் இருக்கார்ல, அவருமே இதுக்கு உணர்ந்த, இவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் பத்தியும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, அவர் என்ன சிக்க வைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக மொத்தத்துல எல்லாருமே தெரிஞ்சே சிவாவை மாட்ட வைக்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்றது எக்ஸ்போஸ் ஆயிருது. ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப இந்த மினிஸ்டருக்கான தண்டனை, போலீஸ்க்கான தண்டனை எல்லாருக்குமே தண்டனைலாம் வழங்கிட்டு இருக்காரு. அதே சமயம் சிவாவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. இப்ப சிவா லாயரா மாறிடுறாருல, அந்த 3 பசங்களுக்கான கேஸை இவர் தான் ஹேண்டில் பண்றாரு. அதாவது உண்மையிலேயே தப்பு பண்ணாங்கல்ல, அவங்களுக்கான கேஸை இவர் தான் ஹேண்டில் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவங்க 3 பேர் தப்பு பண்ணாத போதே இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, எப்படி அந்த தண்டனை கிடைச்சது, ஏன்னா நிறைய பேர் பதவியை மிஸ்யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த விஷயத்துக்கு இவங்களுக்கு தண்டனை வழங்கணும். அதே சமயம் தப்பு பண்ணாத போது சிலர் மாட்டி விடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களையும் நம்ம தடுக்கணும், அப்பதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.